21 ஒரு மாலை சரியான 4 மணிக்கு மாநாடு தொடங்கும். மாநாடு தான். ஆமா, அறிவிக்கிறோம். அதோட களத்துக்கு போய் வேலை செய்வோம். முக்கிய தீர்மானங்கள், தேர்தல் அறிக்கை, இது தொடர்பான மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் என்ன? தீர்மானம் ஒரே தீர்மானம் தான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. அதுதான் எங்களுக்கு. அதுல மற்ற கட்சிகளை போல அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. நாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறாங்களா, அது இல்லை எங்ககிட்ட. எங்க ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு. எங்க ஆட்சியில எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், சாலை எப்படி இருக்கும், மின் உற்பத்தி பகிர்மானம் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொன்றுமே அச்சிலையும் இருக்கும். அது காணொலி ஆவணமாகவும் இருக்கும். காணொலி ஆவணத்தை களத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்கு சேரிக்கும் போது நான் போட்டு காட்டி பேசுவேன். அது இருக்கும். ஏன்னா எங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். எப்படி இதுவரை இருந்த ஆட்சியில எது இல்லையோ அது எப்படி மாறுது பாருங்க. உங்க பிள்ளைகள் எப்படி மாத்தி கொண்டு வரோம். அதனாலதான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்றது காரணம் தான். இந்த அரசியல்களே பழக்கமா இருக்குது. ஒண்ணு இருக்குது. இதுல இருந்து ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட என் மக்களுக்கான ஒரு மாநாடா தான் இதை செய்யறோம். அதனாலதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். அப்ப இது தமிழ் இன அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரும் பாய்ச்சலா இருக்கும். ஒரு வரலாற்று பெரும் மாறுதலாகவும் ஒரு படிநிலை முன்னேற்றமாகவும் இருக்கும். அது உறுதியா இருக்கும். அன்று முதல் உங்களுடைய தேர்தல் பரப்புரை துவங்கியது. 234 தொகுதிகள், அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்கிறீங்க. சீமான் அவர்கள் அதில் ஒருவரா? ஆமா, படையை நடத்தி போற தளபதி களத்தில் நின்று செஞ்சாதானே, போர் செஞ்சாதானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எந்த தொகுதி அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில போட்டிடுறாங்கன்னு மொத்தமா அறிவிச்சிருவோம். அது நான் போட்டிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்வோம். பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்யறேன். நீங்க அதை என் தம்பிகிட்ட தம்பி கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி